உறவுகளை நான் சந்திரன். என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. நன்றி நன்றி. நாம் எதிர்பார்த்து வந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சியோடு நாங்கள் வீடு திரும்ப அருள் வேண்டி வந்திருக்கிற உங்களை திருப்பள்ளிக்கூடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, திருப்பலியிலே நாங்கள் தகுதியோடு பங்கேற்று ஆண்டவர் அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குறைகுற்றங்கள், பாவங்கள், சோதங்கள் எல்லாவற்றிற்காகவும் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம்
பிள்ளையாகிய மாசற்ற கன்னிமரியாவையும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக ஆட்சிக்கு எடுத்துக் கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றையே நாடி அவரது ஆட்சியிலே பங்கு கொள்ள தகுதி பெறுவீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிலே உரைகிறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
மரியாவின் வார்த்தை எலிசபேத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபேத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உணர்ந்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்தது. என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் வாக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் வேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் வேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் காணொலியை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை வேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் சுயங்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இலக்கம் காட்டி வருவார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரை என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். நம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இரக்கத்தின் இருப்பிடம், தியாகத்தின் உறைவிடம்.
ஒரு மொழியிலும் வார்த்தைகள் கிடையவே கிடையாது என்று அறிஞர்கள் சொல்கின்றார். அதாவது ஒரு மன்னகத்தாய் நாங்கள் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி வருகிறோம். நாங்கள் கண்களை விளக்காக்கி, கரங்களை தொட்டிலாக்கி, குருதியை அமுதாக்கி, இரவை பகலாக்கி எத்தனையோ தியாகங்கள் செய்துதான் தாய்மார்கள் தங்களது குழந்தையை மாற்றார்கள். இப்படியாப்பட்ட அருமை பெருமை உடைய தாய்மாரை உலகத்திலே போற்ற புகழ அவர்களை வாழ்த்த பெருமை எடுத்து சொல்ல தியாகத்தை எடுத்து எந்த ஒரு மொழியில் வார்த்தைகள் இல்லவே இல்லை என்றார். இந்த உலகத்தையே படைத்து ஆண்டு நடத்தி வருகின்ற ஆண்டவனை பெற்ற தாயை போற்றுவதற்கு, புகழ்வதற்கு, பெருமை எடுத்து சொல்வதற்கு, அவரை வாழ்த்துவதற்கு நாங்கள் எங்கேதான் போய் வார்த்தைகளை தேடுவது? முடியவே முடியாது. அப்படியாப்பட்ட தாயை தான் ஆண்டவர் நமக்கு பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கிறார். இந்த தாயை பற்றி இந்த அரசனார் சொல்லும் பொழுது என்ன சொல்வார் என்றால், ஒரு மனிதனுடைய அவயவங்கள் தலையிலிருந்து கால் வரையும் நாக்குகளாக மாறினாலும் தன்னையுடைய உயர்வை, சிறப்பை, பெருமை எடுத்து சொல்ல முடியவே முடியாது என்று அரசனார் சொல்லுகின்றார். என்பார்களே, இப்படியாப்பட்ட பெருமைக்குரிய, மதிப்புக்குரிய, உயர்வுக்குரிய, சிறப்புக்குரிய, தியாகத்துக்குரிய தாயைத்தான் இயேசு நம்மை வைத்த அன்பினால், நம்மை கொண்ட அக்கறையினால் அவருடைய கடைசி வேளையிலே, அதுவும் சாகின்ற வேளையிலே அவர் தன்னுடைய அம்மாவை தூக்கி இதோ ஒரு தாய் என்று சொல்லி நேற்று பார்த்த 12வது நிலையில அவர் நமக்காக தன்னுடைய அம்மாவை தூக்கி தாயை பார்த்து நமக்கு கொடுத்து விட்டார். இதை விட நமக்கு என்ன பண்ணுறது? இயேசுதான் இந்த மாதாவை நமக்கு வந்தார். இந்த மாதாவை வேணான்னு சொல்றாங்க, இயேசுவை வேணான்னு சொல்றாங்க. அடிக்கடி சொல்றாங்க என்ன, அந்த மாதாவை இதோ ஒரு தாய் என்று தூக்கி தந்தவர் இயேசு. இயேசு கடவுள், மெசியா, நம்மை மீட்ட தெய்வம். இந்த இயேசு மாதாவுடைய வயிற்றிலே பிறக்கிறார். இந்த திருவிழாவானது 3ஆம் நூற்றாண்டில் கொண்டாடப்பட்டது. கடைசியாக அது கொண்டாடப்பட்டு வந்து 1854ஆம் ஆண்டு 9வது பீடர் 14 பாப்பரசர் அயஸ்தர் 9 அவர் என்ன சொல்றார்? முழு உலக திருச்சபைக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கிறார், மாதா மாசில்லாமல் உட்பவித்தவள். 1854ஆம் ஆண்டு. அப்ப இது கிடையாது, இந்த திருத்தலம் கிடையாது. 4 வருஷத்துக்கு பிறகு 1858ஆம் ஆண்டு வேறிடத்திற்கு மாதா காட்சி கொடுக்கிறார். 18 தடவை காட்சி கொடுத்தார்கள். பிப்ரவரி 11 ஜூலை 14 வரையும் இந்த காட்சியில் பல விஷயங்கள் நடக்குது. இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை மாதா சொல்றத போய் சுவாமிகிட்ட சொல்லணும். வந்து சுவாமி அடிக்கடி போய் வரும்பொழுது சுவாமி கேட்கிறார், இதெல்லாம் வந்து சொல்றியே, இதெல்லாம் அவனுக்கு சொல்லி அனுப்புறது யாரு? சொல்ற ஆள் வீரர்கள் என்று விரட்டி விட்டார். 16வது காட்சி மார்ச் மாதம் 25ஆவது நாள். வேறடே மகள் கேட்கிறாங்க, அம்மா உங்களோட பேரை சொல்லுங்க, அம்மா உங்களோட பேரை சொல்லுங்க. இது முதல் ஆரம்பத்துல வேற பேரையும் பேப்பர் கொடுக்குறாங்க, அம்மாவோட பேரையும் தான். அப்பா மாதா சொல்லி போட்டாங்க, நேரம் என்ன தேவைப்படாது, அது பிறகு காரணம் நீ கொடுப்பாங்க. இந்த 16வது காட்சியில் கேட்கப்பட்டுதான் மாதா சொல்றாங்க. அந்த 16வது காட்சியிலையும் வேறடையும் தெரியாது. மாதா அழகாக வேடம் பண்ணணும். நாமே அமல உற்பவம். இதான் மாதா பேரக்கட்டுக்கு சொன்ன வார்த்தை. இந்த குரட்டோல இருந்து கவனத்தில் இருக்கிற சுவாமியில அரக்கணம் வரை நாமே அமல உற்பவம், நாமே அமல உற்பவம், நாமே ரிப்பீட் அன்னைக்கு போறா. இந்த அடிப்படம் போகையில எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பெரிய வல்ல சத்தியம் மட்டும் இல்லை, அதில் பாடமாக்கி நாமே அமல உற்பவம், நாமே போய் சுவாமியில போய் நாமே அமல உற்பவம் என்று போய் சொல்றார். மாதா சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த திருவிழா. இன்றைக்கு நாம கொண்டாடுறது மாதா
மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 4 வருஷத்துல மாதா தானே காட்டு வந்து தான் அமலம் போகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதா வந்து மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவிழா. இயேசு வந்து உன்னத்துக்கு ஏறி போற திருவிழா. அவர் கடவுள் ஏறி போயிட்டார். மாதா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த மாதாவை தான் ஆண்டவர் தான் ஏறி தேடி தேடி வாங்க. மாதா நம்ம அன்பு செய்யறாங்க. நாம எந்த நிலையில வந்தாலும் அரவணைச்சு போறாங்க. நம்ம ஆதரிக்கிறாங்க. நம்முடைய கண்ணீரை கேட்கிறாங்க, பெருமூச்சை பார்க்கிறாங்க, கவலையை பார்க்கிறாங்க, உங்கள் காயங்களை பார்க்கிறாங்க. அப்படியே நம்மை அரவணைப்படுத்துகிறார்கள். இந்த மாதா எப்படி மோட்சத்துக்கு போனாங்களோ அதுபோல நாங்களும் மோட்சத்துக்கு போவோம் என்று 2ஆம் வாசகம். நாங்கள் ஒரு நாளைக்கு உயிர்ப்போம், நாங்களும் மோட்சத்துக்கு போவோம். அதான் நம்ம சொல்லப்படுற வார்த்தை. இந்த விழாவை சொன்ன அறிஞர்கள் ஞாபகத்துவன் இந்த பக்கம் இருக்கு 4ஆம் காரணம். அந்த குளோரியஸ் மிஸ்ட்ரியில 4ஆம் காரணம் மாதா அப்படியே மோட்சத்துக்கு எடுத்துட்டு மேல போறா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு கல்லறை இருக்கு. அது மாதா புதைக்கப்பட்ட கல்லறை. அந்த 4ஆவது அந்த இடத்துல மாதா கல்லறைக்குள்ள புதைக்கப்பட்டாங்க. புதைக்கப்பட்ட நேரத்தில் கோமையார் அங்கே இல்லை. 12 அப்போஸ்தலர்கள்ல கோமையார் அந்த மாதா செத்து புதைச்ச நேரத்தில் இல்லை. அதுக்கு பிறகு கோமையார் வந்து பரம்பரை சொல்றது கத்தோலிக்க பரம்பரையில் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து கோமையார் அடம்பிடிக்கிறார். இல்ல அந்த முகத்தை நான் ஒருக்கா பார்க்கணும், அந்த முகத்தை நான் ஒருக்கா பார்க்கணும்னு சொல்லி அடம்பிடிச்சு ஒரு 3 நாள் மணி நேரத்துக்கு பிறகு திருப்பி தோன்றாங்க. தோண்டி பார்த்தா மாதா அந்த மணக்கு சில கல்லறையில் மாதா இல்லை. அதுக்கு பதிலாக நிறைய பூக்கள் இருந்தன, மலர்கள், அழகான மலர்கள். என்ன சொல்லுதா மாதா உடலோடும் ஆன்மாவோடும் அப்படியே மோட்சத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நாங்களும் உலகத்தில் பிறந்து மோட்சத்துக்குள்ள போறது தான். அதை மட்டும் மனதில் வச்சு நாங்கள் மாதாவை தெளிவாக மாதா நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 18 முறை காட்டி கொடுத்தாங்க உடனடி அப்படியே கூட்டிட்டு வந்து அவங்களை வழி நடத்தி அவங்களை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? முதல் நற்கருணை கொடுக்கிற நேரத்துல அவங்க அப்படியே கொண்டு விட்டு போயிட்டாங்க. அதுல காட்சியெல்லாம் வரைவடைந்து விட்டது. மாதாட வேலை என்ன? மாதா மக்களை, அவருடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் அப்படியே இயேசுட கையில ஒப்படைக்கிறது. அதே மாதிரி மாதா கானாவின் கல்யாண வீட்டுல அவங்க இருந்த வேளையில அங்க என்ன நடக்குது என்றால் எல்லா மக்கள் முன்னிலையும் ஆண்டவர் துன்பம் செய்கிறார். அதனால எல்லா மக்களும் ஆண்டவர்ல நம்பிக்கை கொள்கிறார்கள். மாதா வந்து நம்ம ஆண்டவர்ல கூட்டிட்டு போய் சேர்த்து அந்த அதே மாதிரி நாங்க இந்த ஆண்டவரை தேடிக்கிறோம், திருவிழா வந்திருக்கிறோம். மாதா நம்முடைய அம்மா, மாதாவுடைய பிள்ளைகள். மாதா எப்போ சொல்லுவாங்க? நான் உங்களுக்கு அம்மாவா தான் இருக்கிறேன், நீங்க என்ற பிள்ளைகளா இருக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. நாம் எல்லோரும் மாதாவோட பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். நம்மை முற்றுமுழுவதுமாக மாதாவோட கையெழுப்போம், மாதாவுக்கு நன்றி கூறுவோம். மாதா நாம் நெஞ்சிலே சுமந்து வந்த நம்முடைய எல்லா உலகங்களையும் கொண்டு போய் ஆண்டு காலத்தில் வைத்து மன்றாடி உதவி செய்வார்கள். உங்களை கொடுக்கிறோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிட்டு வாழ்வோம். விசுவாசத்தை அறிக்கையிட்டு வாழ்வோம்.
இந்நேரமும் அவர் நன்மை செய்தவராக இருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் நம்பி நாடி தேடி வந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர்கள் மேற்கொள்ளுமாறு நம்பிக்கொண்டு வந்தவர்களுக்காக நன்றாடுவோமாக. இறைவா
தகப்பன், நாங்களுடைய சொந்த பிள்ளைகள் எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். நீண்ட தூர பயணம் செய்து வந்த உங்கள் பிள்ளைகள் மேல் பரிவை ஏராளமாக புரிந்தரும். எங்களது குறை குற்றங்களை மன்னித்துக் கொள்ளும். நாங்கள் ஆவலோடு வெளிவந்த அருள்வளங்கள் ஆசீர்வாதங்கள் நம்மேல் பொழியப்பட தாயாரின் முக்கியத்துக்காக நன்றாடி உதவி செய்கிறாங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நன்றாடுகின்றோம். காணிக்கை தந்தோம்
கல்லறையிலே அழிவுறாமல் காப்பது மிக பொருத்தமாமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேந்தி மகிழ்ச்சியுடன் அருள் கேட்டு சொல்வதாவது: தூயவர் நம்பிக்கையின் மறைபொருள்
எங்களை உமக்கென்று ஆண்டவரே எங்களை வாழ்க்கை உலகிற்கெல்லாம் அமைதியை கொண்டு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக மணியாராய் எங்கள் ஆயர் ஜோன்மார் இனிய ஆயர்கள் திருநிலையிலும் முஸ்லிமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையும் அன்பின் உறுதிப்படச் செய்கிறார். நீர் விரும்பியபடி திருமுனைக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்கள் கனிவுடன் சாய்ந்தவர்களும் கனிவுள்ள தந்தையையும் சிறந்தவர்களும் உடையவர்களை கனிவுடனோடு சேர்த்துக் கொள்ளும். எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்குவர்களாய் வாழ்க்கையும் சென்றார்கள் முதலாட்சியும் கனிவுடன் ஏற்றலும். நாங்கள் வந்து சேர்ந்து அவரோடு ஆட்சியால் நிறைவடைவோம். எங்களான கிறிஸ்து வழியாக நமக்கு இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். உலகில் பாவங்களை போக்கும்
திருவிருந்து நேரம் பயபக்தியாக திருவிருந்தியை பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்துக்குள்ளே நம்முடைய இந்து மத சகோதர சகோதரிகளுக்காக தயவுசெய்து கரங்களை குறுக்கி வைத்துக் கொள்வார்கள். குருவானவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். தயவுசெய்து பயபக்தியாளர்கள் எல்லாருக்கும் நன்மை வழங்கப்படும். ஒழுங்குகளை கடைபிடித்தால் தினம் அதில் 2 பேரும் அந்த எழுக்கமான வழியை மக்கள் எழுக்கமான வழியை போற வழியை நீங்கள் அழைக்க விடாமல் கேட்டுக்கொள்கிறோம். உதவியாளர்கள் எல்லாரும் நன்மை வழங்குவார்கள், பின்னுக்கு வழங்குவார்கள். ஆகையால் பயபக்தியாக வரவேற்குவார்கள். உலகத்தில் எந்த ஊனமுற்றத்தில் இருந்தால் என்ன, மாதா நம்முடைய அம்மா, நாம் மாதாவுடைய பிள்ளைகள். மாதா நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்கிற அன்பு தாயாக, பாசமுள்ள தாயாக, நேசமுள்ள தாயாக, அரவணைத்து ஆறுதல் சொல்கிற தாயாக இருக்கிறார். அதான் மீண்டும் பயணம் செய்து வந்த உங்கள் எல்லோருக்கும் அன்னையுடைய பரிந்துரை குறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பதியை கொண்டாடுகின்றோம். திருப்பதி முடிந்த கரையோட சின்ன சுற்றுப்பிரகாரம் இருக்குது, அப்புறம் திருச்சியில் ஆசீர்வாதம் இருக்குது. அதனால அப்படியே நீங்கள் இடத்திலேயே தயவு செய்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலையிலே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே புரோட்டோ கெவியிலே காலையிலே 7:30 மணிக்கு தமிழ் பூசை நடைபெறும். இறுதி பூசை மாதாவுக்கு நாங்கள் பிரியாவை சொல்லி போற பூசை 6 மணிக்காக இருக்கிறவர்கள் முடிந்தவர்கள் காலையிலே 7:30 மணிக்கு கெவியிலே நடைபெறுகிற திருப்பதியை பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அதோட திருப்பதி நடைபெறாது.
செவி கொடுத்தருள வேணும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் வறுமையால் வருந்துகின்றோம், வெளியினாலே அழுந்துகின்றோம். எங்கள் மேலே இறங்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உம்முடைய திருச்சந்நிதிக்கு செய்த விண்ணப்பங்களை எல்லாம் அப்பாது அடையும்படி செய்தருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பாவ வழிகளை விட்டு பரிசுத்தராய் உம்முடைய திருக்குமாரனுக்கு உகந்தவர்களாய் சிரிக்கும்படி செய்தருள வேணும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய திருப்பதிக்கு யாத்திரை செய்து இணைந்து கலைத்து வந்த யாத்திரிகர்கள் ஒவ்வொருவர் மேலும் மனமிறங்கி அவர்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்களை எல்லாம் அதிப்பிரகிக்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இன்ப சன்னிதானத்தை தேடி வந்த நம்முடைய பிற சபைய சகோதர சகோதரிகள் தங்கள் மன்றாட்டுக்களை அடைந்து தேவருளை பெற வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுகின்ற எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பொருள் வட்டங்களையும் எங்களுடைய தொழில் துறைகளையும் ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். இங்குள்ள யாத்ரீகர்கள் மேலே உம்முடைய அடைக்கலம் அருளும் ஆதரவும் என்றென்றும் நீங்காது நிலைத்திருக்கும்படி செய்தருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம்.
பெட்டியிலே கொண்டு ஐம்பன் மணிக்கு தமிழிலே சொல்லுமாறு வணக்கம் ராவல இன்றைக்கு திருநாள் பூசை நிறைவேற்றது புகைப்படத்தை காணொலி முழுக்க திருநாள் பூசை ஒளியப்பட்ட காணொலி தான் எடுக்க போகிறது பாருங்கள் எல்லாம் முழுமையாக போடப்படும் பாருங்கள். Vas-y, toi aussi, va dans la vidéo. Toi aussi, vas-y. Attends, tu vas faire tomber. Allez. நடக்கு இவர் யாருன்னு தெரியுமா? அவரா தெரியுமா? இல்லை Attends, vous allez monter là? Camera திருப்புங்களே. Coba.
Pulang kami. அந்த மனுஷனுக்கு இல்லை இந்த பெருமிக்கு ஒரு காலம் நீங்க தெரியாம போனாலும் நாங்க தேடி கதை கேட்க வச்சு கதை வைக்க உறவுகளை நான் சந்திரன். என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. நன்றி.